ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி ப்ரோட்டீன் லட்டு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் நான் இருக்க பொருள் வச்சு சொல்கிறேன். என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸு, பாதாம், கேஷ்யூ, நிலக்கடலை, பொட்டுக்கடலை, பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்காக தேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதில் ஒவ்வொன்றா போட்டு நம்ம இடித்து எடுக்க போகிறோம். இந்த திங்ஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா வால்நட்டு, பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். ட்ரை கிரேப்ஸ் இதெல்லாம். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா குறையாக வந்து அதை இடித்து எடுத்துக்கோங்க. நான் இது எல்லாமே ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து டக்குன்னு செய்யணுன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரே அளவாக எடுத்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதை வந்துட்டு மிக்சியில் கூட நீங்கள் கிரைண்ட் பண்ணி டெய்லியும் அந்த பேரிச்சம்பழமும் தேன் மட்டும் வேணுங்கிற அளவு போட்டு கலக்கி ஒவ்வொரு லட்டாக பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே இதில் ஹெல்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்டிருக்க ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், விட்டமின்ஸு, ஹெல்த்தி ஃபேட்ஸு, நிறையா மினரல்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னுக்கு, போனுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு, ஹார்ட்டு, மசில்ஸுன்ட்டு எல்லா பார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. இதில் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும், நல்லா வெயிட் மேனேஜ் பண்ண முடியும், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாமே சரியாயிடும், பிபி, சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை கான்ஸ்டிபேஷனோ இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் கொடுத்துட்டு வரும்போது அது கண்டிப்பாக சரியாயிடும். அனிமிக்காக இருக்க மாட்டாங்க. ஈவன் வந்து பெண் குழந்தைங்களுக்கு இந்த ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராது, சரியாயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இந்த ப்ரோட்டீன் லட்டுனால நல்லா இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எல்லாம் இடித்து எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அதையெல்லாம் பேரிச்சம்பழத்தை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு அது கூட வந்து நல்லா முதல்ல பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு தேன். நான் வந்து இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி அதை வந்துட்டு பிணைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஹனி இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு பிணைஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது கூட வந்துட்டு ஃபைனலி என்ன பண்ணலாம், உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் கோகோனட்டை கிரேட் பண்ணி அந்த துருவலை கூட இது கூட வந்து நீங்கள் மேலே உருட்டி கொடுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் போட்ட அளவுக்கு குட்டி குட்டியாக ஒரு 6 உருண்டை கிட்ட வந்திருக்கு. நீங்கள் இதை வந்துட்டு டெய்லியும் கூட லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உருண்டையாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோகோனட்டை லைட்டாக கிரேட் பண்ணி அதை வந்துட்டு மேலே உருட்டிட்டேங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.